எதனா ஒரு துறையில் நம்ம சாதிக்கணும்னா துறை சார்ந்த கல்வி வேணும், துறை சார்ந்த அனுபவம் வேணும். அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு ஆசை, உலகத்திலேயே சிறந்த ஒரு யானையை வளர்க்கணும், தி பெஸ்ட் எலிஃபண்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு ஒரு ஆசை அவருக்கு. அவருக்கு தெரிஞ்ச ஒரு பாகன், அந்த யானை பாகனுக்கு எல்லா யானைகளை பற்றி தெரியும். அவர் குடும்பமே யானை பாகன் குடும்பம். அவரை கூப்பிட்டு சொல்கிறாரு, அதுக்கு என்ன ராஜா, நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு போகிறாங்க. போயிட்டு ஒரு காட்டில் தேடுறாங்க. ஒரு குட்டி யானை இருக்குது. அந்த யானை பாகனுக்கு தெரியும் அந்த யானையை பற்றி. ராஜா, இந்த யானைக்குட்டியை நம்ம எடுத்துன்னு பழக்கலாம் அப்படின்றாரு. ஸோ அந்த யானைக்குட்டியை கூப்பிட்டு வராங்க அரண்மனைக்கு. அந்த யானைக்குட்டியை அந்த பாகன் ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. அந்த யானைக்குட்டியை கூடவே பழகிறாரு. அந்த யானைக்குட்டியும் அந்த பாகனும் ரொம்ப எமோஷ்னலாக கலந்துடுறாங்க. அந்த யானை சாப்பிட்டா தான் இவன் சாப்பிடுவார், இவர் சாப்பிட்டா தான் அந்த யானை சாப்பிடும். அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாங்க. இந்த யானை வளர வளர சில நாள் அந்த ராஜாவுக்கு யானை மேலே ஏறவும் தெரியாது, இறங்கவும் தெரியாது. இந்த யானை பார்க்க அந்த உப்பரிகளை கொண்டு நிற்க வைப்பார். ராஜா அப்படியே அதில் மேலே ஏறிப்பார். அப்படியே நகர்வரும் வருவாங்க. அந்த ராஜாவுக்கு இந்த நகர்வர் ரொம்ப பிடிச்சி போச்சு. யானை மேலே வராரு, அதுவும் உலகத்திலேயே சிறந்த யானை, ரொம்ப சந்தோஷம். அப்படி வரும்பொழுது அந்தந்த தெருக்கழியாக வரைச்ச நிறைய ஜனங்கள்லாம் நிற்பாங்க. நம்மளாம் பார்த்துருப்போம், யானை தலையில் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணோம். அப்போ ஏதோ கையில் காசு கொடுப்பாங்க. அந்த காசை அந்த யானை அந்த பாகன்ட்ட கொடுத்துரும். வாழைப்பழத்தெல்லாம் கொடுத்து சாப்பிட்றோம். காசு கொடுத்தா அந்த யானை பாகன்ட்ட கொடுத்துரும். அந்த யானை பாகன் ஒரு பையில், சுருக்கு பையில் அதை போட்டு வச்சுட்டே இருப்பார். இந்த ராஜா அதை பார்த்துட்டே இருக்கார். அந்த சுருக்கு பையில் பணம் போகிறத பார்த்துட்டே இருக்கார். இது ஒரு பழக்கமாக போயிடுது. அப்பப்போ ராஜா வருவார், யானை மேலே போவார். ஆனால் அந்த ராஜாவுக்கு யானை பற்றி ஒரு அறிவும் கிடையாது. அது என்ன உணவு கொடுக்கணும், அதோட எப்படி பழகணும், எப்படி கழுவணும், எப்படி அதை பராமரிக்கணும், ஒன்றும் தெரியாது. இப்படியே பல வருடங்கள் ஆகுது. 10-15 வருஷத்தில் அந்த யானை பெரிய யானையாகிடுது, பிரம்மாண்டமான யானையாகிடுது. ஒரு நாளைக்கு அந்த ராஜா அந்த யானை மேலே உட்காந்து வரும்பொழுது அவருக்கு தோணுது, நம்ம தான் யானை சவாரி கற்றுட்டோமே, தினம் வரமே, அந்த நல்லா தானே இருக்குது, அந்த பாகனத்துக்கு நமக்கு அதான் சொல்லி கொடுத்தார் இல்லையா அப்படின்னா அவருக்கு தோணுது. அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு அந்த ராஜா போய் அந்த யானை பாகன்ட்ட அந்த பையில் எவ்வளோ பணம் இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்குறாரு. அந்த பாகன் சொல்கிறாரு, இல்லை ராஜா, இது இந்த யானைக்காக நான் வச்சுருக்கேன், யானைக்கு வேண்டிய நான் தீனியில் இதில் தான் நான் கொடுப்பேன். இது நாள் வரையில் உங்களை நான் ஒன்றுமே கேட்டது கிடையாது, என்ன சம்பளம் மாத்திரம் நீங்கள் போடுவீங்க, அந்த யானைக்கு உண்டான உணவெல்லாம் இதில் தான் நான் கொடுப்பேன். இல்லை, இந்த ராஜ்யத்தில் என்ன கலெக்ஷன் ஆனாலும் அது எனக்கு தான். அதே மாதிரி யானைக்கு சாப்பாடு கொடுத்தா அது சாப்பிட்றது, பணமெல்லாம் என்ன சேர்ந்தது அப்படின்றாரு. அந்த பாகம், இல்லை ராஜா, அது சரிப்பட்டு வராது, கொடுக்க மாட்டேன்றாரு. உடனே இந்த ராஜா கோவம் அந்த யானை பாகனை அந்த யானையில் தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டுட்டு அவரே அரண்மனைக்கு வந்துடுறாரு. அந்த யானை பாகம் பார்க்குறாரு, சரி அதனால் என்ன, நமக்கு எங்கே போனாலும் நமக்கு பழைப்பு உண்டு அப்படின்னு பக்கத்து ராஜ்யத்துக்கு போயிடுறாரு. பெரிய யானை பண்ணைக்கே அவர் தலைவனாக போயிடுறாரு. இந்த ராஜா மறுநாளைக்கு வராரு, ஏற முடியல, இறங்க முடியல, எப்படியோ ஏறிக்கிறாரு. அதே மாதிரி நகர்வலம் வராரு. அந்த யானைக்கோட எப்படி பேசணுன்னு ஒன்றுமே தெரியல. அந்த ஊரில் ஜனங்கள்லாம் கூட இப்போ பார்த்து கேலி பண்ணுறாங்க, பயந்துட்டு வராரு பாரு மேலே அப்படின்ட்டு. இன்றைக்கி அந்த ராஜாவால் அந்த யானை மேலேயும் போகவும் முடியல, அதை கவனிக்கவும் முடியல. அந்த யானை முரட்டை யானை ஆகிடுது. ஏன்னா அது பாஷை இவருக்கு தெரியாது, இவர் பாஷை அதுக்கு தெரியாது. அந்த யானை பாகனை பொறுத்து ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அந்த ராஜா பண்ண தப்பு என்ன அப்படின்னா, 15 வருஷத்தில் இந்த யானையை பற்றி அவர் கற்றுட்டுருக்கலாம். அவர் என்ன நினச்சார், யானை மேலே சவாரி வர்றது போல தான் யானையை வளர்க்குறதுன்னு நினச்சிக்கிட்டார். அவர் என்ன புரிஞ்சுக்கலன்னா, யானை மேலே பெருமையாக சவாரி வர்றது வேற, அந்த யானையை வளர்த்து பராமரிக்கிறதுன்னு வேற.
அந்த யானையை பற்றி ஒன்றும் தெரியலன்னா அந்த யானையை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு நிறைய துறையில் தொழில் செய்யணும்னு ஆசை. ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலை பற்றிய ஒரு முழு அறிவு அவருக்கு இருக்கணும். இல்லை ஒரு ஸ்கூல் நடத்தணும்னு ஆசைப்பட்றாரு, இல்லை ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்தணும்னு ஆசைப்பட்றாரு, ஒரு ஃபோட்டோகிராஃபி கடையை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அந்த தொழில் சார்ந்த அறிவு இருக்கணும். அந்த தொழில் சார்ந்த அனுபவம் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது முக்கியமாக பள்ளிக்கூடங்களுக்கு பொருந்தும். ஏன் அப்படின்னா, இந்த துறையில் அனுபவம் இல்லாமல் ஒரு பள்ளிக்கூடத்தை ஒருத்தர் நடத்துகிறாருன்னா அதனால் பாதிப்பு பள்ளி மாணவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அது பாதிக்கும். வாழ்நாளே போயிடும். தொழில் சார்ந்த அனுபவம் என்ன வேணுமோ அதை நம்ம அடைஞ்சிக்கணும். அதுக்காக தான் இந்த கதை.